ஆமா சொல்லு அந்த ஸ்டோரி. தீப்பறி துறைமுகம் என்ன ஸ்டோரிடா? ஒரு நான் புதுசா பைக் வாங்கினேன். பசங்கள எல்லாம் எவனாவது உட்கார வச்சிருப்பானா? நம்ம பொல்லாதவன் மூவி நீ சொன்னில, அதுல ஃபர்ஸ்ட் யாரை ஏத்துவான்? அவன் இசைவான். சந்தானத்தை தான் ஏத்துவான். இல்ல அவன் என்னடா எதிர்பார்ப்பான்? ஒரு பொண்ணு ஏத்துவான். இல்ல இவங்களுக்கு எனக்கு வந்து பழக்கமாயிட்டு சாரி சார் அப்படி போதுமா? அது வந்து நானும் ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பைக் ஏற்றி கூப்பிட்டு போனேன். ஹெல்மெட் இல்ல, லைசன்ஸ் இல்ல, புது வண்டி. ஓகேவா, புது வண்டி எல்லா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்காரு. சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து நாலு உட்காந்து உட்காந்து சும்மா பசங்க வந்து பின்னாடி கிட்ட அடிச்சிட்டேன். கிட்ட தோசு சொல்றா சிக்னல் ஜம்ப் பண்ணிட்டேன். சிக்னல் ஜம்ப் பண்ணிட்டு பாக்குறேன் போலீஸ்காரன் வந்து நிற்கிறான். வண்டியில பிளாக் பண்ணிட்டான். சைட் பண்ணு சொன்னான். சீன் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஏன்னா லைசன்ஸ் இல்ல சார், ஒண்ணுமே இல்ல, புது வண்டி. நான் காசு எவ்வளவு வச்சிருக்கேன்? 20 ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா வார்னிங் பண்ணிட்டு அனுப்பி கொடுத்தான். ஒரே அசிங்கமா போயிடுச்சு. ஒரு அசிங்கமாயி போச்சு குமார். அண்ணி நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க, என்ன கதையெல்லாம் சொல்றாரு இவரை போய் நீங்க தலைவரை நம்புறீங்க. எப்ப வரும்போது கொளுத்து விட்டா இப்பயும் கொளுத்து விடுற உடனே என்னடா சந்தோஷம் உனக்கு வந்து நான் வச்சுக்கிறேன். நானா சொன்னேன் இந்த கதையில, நீ தானே சொல்றேன். ஐயோ நானே சொல்லுவாங்களே யானே தானே தன்மையில மண்ணாரி போட்டுக்கணும், அப்படிதான் உன்னோட கதையும் இருக்கு. இவன் ஒரு ஆளு எவ்வளவு ரொமான்டிக்கா நான் சொன்னேன், அதை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம அன்னியும் ஒன்னுட்டு இருடி உனக்கு வீட்டுல இருக்கு செருப்படி இருக்கு. என்ன என்ன இதெல்லாம் சும்மா இப்ப வராது. எப்ப வீடியோ எடிட் பண்ணி போறான்னு அப்பதான் வரும். போன வீடியோல கேமராமேன் பஞ்சஸ் கொடுத்தா, இதுக்கு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். அதுலயே தெரியுது அவன் எவ்வளவு கடுப்பா இருக்கா நம்ம மேல அப்படின்னு. பஞ்சது டைலாக் சீக்கிரம் அப்படிங்கிறியா? இது ஆக்ஷன் மேடம் அந்த மாதிரி இருக்கு. This is potato. அப்புறம் ஆக்ஷன் 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 ஆக்ஷன். என்னன்னா இப்ப பைக்னு சொல்லும் போது அது வந்து நம்ம ஜெனரேஷன் வந்து 90s கிட்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? அது ஆமா, நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்ல இந்த பைக் ஸ்கூட்டி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கையில வந்து கியர் போட்டு போவாங்க. அது ரொம்ப நாளா இப்போ வரல ஓட்ட தெரியாது. ஆமா हमारा बजाज இல்ல அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இப்ப பைக்ல யாராச்சும் போனா வந்தா நம்ம நினைப்போம் அவங்க எல்லாம் பணக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். யாராச்சும் நம்ம பைக் நம்மள வந்து பைக்ல வச்சு கூப்பிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸ்கூல்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு போக மாட்டாங்க. சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு பைபிள்ல நம்ம கிளாஸ்மேட் என்ன எடுத்தான் தான் யார் தெரியுமா? கௌரங்கடா. கௌரங் அவன் அந்த டைம்லயே வந்து பைக்ல தான் வருவான், பைக்ல தான் வந்துட்டு போவான்டா. ஆமாடா ஞாபகம் இருக்கா? அவன் ஞாபகம் இருக்கு. அசிங்க பிடிச்ச சொல்ல முடியும். அது கவனிச்சிருக்க மாட்டான். எல்லாரும் பேச அது கவனிக்க. ஆனா நம்ம மரியாதையா உனக்கு பேசவே வராதுல. கவனிக்க மாட்டாங்க. டேய் இது சின்ன பசங்க இருப்பாங்க, அவன் சொன்னு வச்சுக்கலாம்டா. பெரியவங்க இருந்து என்ன பண்ணுவ? டேய் நீ சொல்லுடா சாமி. சோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிளாஸ்ல அவன் தான் வந்து பைக்லயே வந்துட்டு போவான். சோ அப்போ வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். என்ன மச்சி? அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு இது சொல்லும்போது என்னன்னா, அந்த டைம்ல வந்து இந்த பொல்லாதவன் படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் நானும் நினைச்சிட்டு இருப்பேன், சரி நம்மளும் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி பைக்ல போட நம்மளுக்கும் கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் கிடைக்கும், நம்ம பைக்ல சுத்தலாம் அப்படிலாம் நினைச்சிருக்கேன். அந்த மூவி செமையா இருக்குல்ல? மூவி செமையா இருக்கு. கிடைக்குதா? என்னது பொண்ணு? அது பைக் போகும்போது அந்த நான் ஒரு பொண்ணு சைட் அடிச்சு தெரியும்ல? அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கூட ஸ்கூட்டில போய் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. நல்லா அந்த பொண்ணு பின்னாடி ஸ்கூலே இருந்துச்சுல. ஆமா நிறைய அந்த பொண்ணு பின்னாடி எல்லாருமே இருந்தாங்க. ஆனா கடைசியில நீ சரியா அப்படியே ராணி தூக்கிடுவாங்க, கேரம்ல ராணி தூக்குவாங்கல்ல, அது மாதிரி தூக்கிட்டேன். என்னது இப்ப அதெல்லாம் உனக்கு யார் சொல்ல சொன்னா? சொல்லிட்டேன். என்ன சொன்னா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, தேவையில்லாம ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் பேசினா யாராச்சும் எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? இப்படியாவது யாராவது வந்து கொடுங்க. அவங்க என்ன நினைப்பாங்க மனசுக்குள்ள? என்ன நினைப்பாங்க? சரி இவன் ஸ்கூல்ல போனல அந்த அளவுக்கு வருத்தம் இல்ல, அந்த அளவுக்கு வருத்தம் இருந்தா கல்யாணம் பண்ணி இருப்பான். இவன் சரியா வர மாட்டான்டா. ஏண்டா ஒரு இது சொல்லலாம், பில்டப் பண்ணலாம். அது அவங்களுக்கே தெரியும் மச்சி. ஏன்டா அவங்களுக்கே தெரியும். நல்ல அந்த மாதிரில படம் அதுதான் நீ என்ன வேணா இப்ப நான் என்ன வேணாலும் சொல்ல உடனே
அதான் அவங்க அப்பா கூட வந்து ஸ்கூட்டில போகும்போது எப்படி போகும்? செமையா இருக்கும். எப்படி போவோம்? உட்காந்துட்டு தான் போவோம். எப்படி போவோம்? இதெல்லாம் சொல்லும் போது எல்லாம் உனக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஒன் சைடா வந்து சைட் அடிக்கிறது வந்து எவ்வளவு அது nice, ஆமா. தெரியுமா? 90s கிட்ஸ் அதோட அருமை தெரியும் தெரியுமா? நான் 2K கிட்ஸாடா, அந்த அருமை தெரியாம இருக்கிறதுக்கு. எனக்கு தெரியாது, நீ கழுத்து உலகத்தை தெரியுது. கல்யாணம் முடிச்சதுல அங்கிள் தான் நான் அங்கிள் ஆகல. சரி சொல்லு. சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய கதைகள் நடந்திருக்கு மச்சி. அதெல்லாம் ஓகே. நீ வந்து பைக் எப்படா ஓட்ட கத்துக்கிட்ட? இல்ல உன்னோட ஃபர்ஸ்ட் பைக் என்னோட செம்மையா இருக்குண்டா அது. ஆக்சுவலி எப்படின்னா எங்க மாமா தான் வந்து பைக் வச்சிருந்தாரு. ஓகேவா, எது தெரியுமா? Yamaha Intizer. அது பார்க்கறது மினி புல்லட்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஓட்ட கத்து கொடுத்தாரு ஒரு நாள். நெக்ஸ்ட் டே வந்து குடிக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் எடுத்துட்டு நம்ம தமிழ் இருக்கால, தமிழ் வந்து மினிதார்ல இருந்தாங்க. நான் அப்ப வந்து லண்டன் வாலா, இவனோட லண்டன் வாலா. நான் வந்து கோட்லால இருந்தேன். ஃபர்ஸ்ட் மாமா சும்மா எடுத்துட்டு போய் ஓட்டிட்டு வரேன் அப்படின்னு எடுத்துட்டு போனேன்டா. எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு தெரியாது, எங்க வீட்டுல எங்க மாமாக்கு தெரியாது. வீட்டுக்கு போயிட்டேன். சரி, அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னன்னா, எனக்கு நானே ஃபர்ஸ்ட் டைம் வண்டி ஓட்டுறேன். ஓகேவா, அதுல வந்து பார்த்தா நம்மளுக்கு நான் வண்டி கத்து கொடுக்குறேன். ஓட்டு மச்சி அப்படின்ட்டு. அது எப்படி ஒரே நாள்ல பைக் ஓட்ட? அது ஈஸி மச்சி, நீ நினைக்கிறீல்ல அவ்வளவு கஷ்டமா இல்ல. ஒரு நாள் தான் போதும், ஒரே ஒரு நாள். சொல்றது கேளு, எடுத்துட்டு போயிட்டேன். ஏன்னா ரிங் ரோட்டுக்கு போகல, உள்ள பூண்டு போனேன். ஏன்னா வந்து ரிங் ரோட் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சூரியவம்சம் படத்துல ஒரு பாட்டுல படக்காரங்க ஆகிற மாதிரி. தமிழ் இது நீ பாத்தீங்கன்னா உண்மையா இல்லையான்னு கமெண்ட் பண்ற. நீ கண்டிப்பா அவன் பண்ணுவான். நீ எடிட்ல அவன் சொல்லுவான் பாரு. தமிழ் ஸ்டோரி சொல்றதுக்கு முன் சொல்றான். சரி சரியா? அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டேன். சரியா, அங்க போயிட்டு அவனும் பார்த்தா அவனும் பைக் ஓட்டுனான். பட் அவன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பைக் ஓட்டும்போது டர்ன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரீலால இல்ல, டர்ன் பண்ணும்போது வந்து பார்த்தா பிரேக் பிடிக்கல. அவன் நேரா போயிட்டான். அந்த வேலைக்கு அவன் கீழே விழல. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட போயிட்டு வந்துட்டோம். ஓகேவா, விட்டுட்டு அவனை பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பி வரும்போது நம்ம சரோஜி நகர் தெரியும்ல, எங்க இருந்து நம்ம மார்க்கெட் இந்த வழியா அந்த முருகன் கோயில் இருக்கிறது, புள்ளியாரப்பா கோயில் ஒண்ணு இருக்குல்ல, அந்த கோயில் வழி. ஏன்னா ரிங் ரோட்ல போனா நிறைய டிராபிக் இருக்கு, பயம். சரி, இந்த வழியா வந்துட்டான். வரும்போது என்ன ஒரு காருக்காரன் இடிச்சிட்டேன். சரியா, 2011 ஏப்ரல் 2007 இல்லையா? வயசு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிலாம் 2011. சரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொபைல் எல்லாம் எங்கிட்ட இல்ல. போய் சொல்லாதடா, ஏன்டா இப்படி எல்லாம் போய் சொல்லிக்கிறேன். என்ன அது உங்க மொபைல் இல்லையா? இல்ல, அந்த டைம்ல எங்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல. சரி, அது இடிச்சு வைட்டி என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து சொல்றான், எனக்கு தெரியாத காசு கொடு, இந்த பின்னாடி டிக்கி இது இருக்கு பார்த்தா டோர்ல இடிச்சிட்டேன். பைக் இடிச்சோன்னா பூரா டென்ட் ஆயிடுச்சு. டென்ட் ஆன உடனே என்ன ஆச்சு, அவன் காசு கேட்கறான். எங்கிட்ட கையில காசு, கேமராமேன் எங்கேயோ போறோம், நம்மளும் திரும்பிக்கிடுவோம். நீ திரும்பி, எங்கிட்ட கையில காசு இல்ல. அவன் சொல்ல உங்க வீட்டுல கால் பண்ணியாரு காசு வேணும், எனக்கு காசு வேணும் ஆகணும் அப்படின்னா. நான் சொன்னேன் வீட்டுல போன் இல்ல, யாருக்கிட்டையும் தெரியல அப்படின்னு சின்ன பையன் சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி போய் வீட்டுல நிப்பாட்டிட்டேன். சரியா, எங்க வீட்டுக்காரங்க யாருக்கும் தெரியவே இல்லை. சரி வந்துட்டாங்க. எங்க மாமா கிட்ட எங்கடா போனேன் அப்படின்ட்டு. இங்கதான் மாமா ஃப்ரெண்டு பாக்கிறதுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு சொல்லவே இல்லை, நான் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அடுத்த நாள் மாமா வண்டி எடுக்கிறாரு. பாருங்க, குட்டி சரி சொல்லுறா, ஏதோ 3 மணி நேரம் படம் மாதிரி. என்ன கேட்டேன்? யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு வந்தாலும் இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லி இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க. பேசியா ஃபர்ஸ்ட் பைக் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஃபுல்லா சொல்லுங்க. சொல்லுங்க, நாள் முடிஞ்சது. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா வண்டி எடுக்கிற அந்த ஷாக்கர் இருக்கு தெரியுமா, முன்னாடி அங்க 2 இது மாதிரி இருக்கு, அதுதான் ஷாக்கர்னு சொல்லுவாங்க. சரியா, அது வந்து பூரா ஜாம் ஆயிடுச்சு. அவர் வண்டி எடுக்காரு, வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. அப்ப நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் நினைச்சு, அதுக்கப்புறம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கலாம் என்ன ஆயிருக்கும். சோ அது என்னோட ஃபர்ஸ்ட் இது, அதனால என்னால மறக்க முடியும். அதனாலதான் வந்து நான் உன்ன மாதிரி இல்ல தப்பு பண்ணிட்டேனோ இவன்ட்ட கதை கேட்டு ஒரு கதை சொல்ல சொன்னா, இதுக்கப்புறம் இன்னொரு கதை இருக்கு. இன்னொரு கதை சொல்லிட்டான் எப்பாடே சாமி. சரி வேணாம், அப்புறமா சொல்லலாம். சரி, எனக்கு ஒரு டவுட் தான். என்ன டவுட்? உனக்கு நீயும் வண்டி ஓட்டி கத்துக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த மாதிரி ஏதோ பொண்ணு கிடைச்சிருக்கும், கொண்டாட்டிக்கிட்ட நீயும் அடி வாங்கியிருக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, பைக் ஓட்டினாதான் பொண்ணு கிடைக்கும்னு சொல்லி யாரு சொன்னா? இல்லடா, பொண்ணு பைக் ஓட்டினாதான் இல்ல, அது ஓட்டி இருந்தா இப்ப கூட பார்த்தல நம்ம கடையை சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு பொண்ணு எப்படி பாத்துட்டு இருக்கிறேன். இப்ப புரிஞ்சுதாடா எதுக்கு நான் வந்து சைடுல நிப்பாட்டு வச்சுட்டு போனான்னு? அதுக்காக இல்ல, நான் வந்து என்னோட மார்க்கெட்டை வந்து காட்டுறதுக்காக. இது ஒரு 10 நிமிஷம் இதுல வேஸ்ட் பண்ணாங்க. என்னது வேஸ்ட் பண்ண? நீ சொல்லிட்டு இருந்தல மச்சி, நீ இந்த மாதிரி எல்லாம் கதை சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து உன்னை கூப்பிட்டு பண்ணேன். பாரு நான் காட்டுறேன் பாரு, அந்த பொண்ணு என்ன பாக்குதுன்னு சொன்னேனா இல்லையா?
பாத்துச்சா இல்லையா அதை மட்டும் சொல்லு. ஒருவேளை அதுக்கு வந்து இந்த கண்ணு டோரு கண்ணே இருந்திருக்குமோ? ஆமா எல்லாரும் ஒன்ன மாதிரி வந்து குருட்டுக்க போது இறக்க மாட்டாங்கல்ல. இல்ல மச்சி, வேற எங்கேயோ பார்த்த மாதிரி, அதாவது அரண்டெல்லாம் பேய்ங்கிற மாதிரி உனக்கு இந்த மாதிரி தோணி இருக்கு. என்னை பார்த்து சிரிச்சாலே, உன்னை பார்த்து மட்டும் இல்ல, போற வர எவனை பார்த்தாலும் அவ சிரிச்சது மாதிரி தான் தெரியும். என்னது அவளுக்கு எத்து பல்றா? எதுக்கு பாத்தியா, நம்ம போன வீடியோல கூட யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ராம் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு. ராம் தன்னை அழகன் என்று உணர்ந்த தருணம். அந்த நேத்து ஃபுல்லா காசு கொடுத்து அதே பண்ணி வச்சிருக்கிறான். உனக்கு பொறாம கொடுத்தே 10 ரூபாவா? நான் ஏன்டா காசு கொடுக்க போறேன்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த நான் சும்மாலாம் விளம்பரம் பண்ணல. செமையா. ஆனா அன்னைக்கு வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டா தான் ஒத்துக்கிறேன். இப்ப அந்த பொண்ணு பாத்துச்சா இல்லையா? ஆமாடா, எனக்கு அந்த இல்லைன்னா எதுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லாமே போச்சுறானே. நல்லா தானடா போய்க்கிருந்தேன் நானு. டேய் எவ்வளவு நேரம் ஆகுது பாரா, இன்னும் முடிக்க மாட்டான். அவன் வேற கடுப்புல இருக்காது, அகைர அவன் கேட்டுட்டு இருக்காது எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. டைம் என்ன ஆகுது? ஆனதாச்சு இன்னொரு 5 நிமிஷம். ஓகேவா? 5 நிமிஷம் பொறுத்துச்சுவாப்பா. வர வழி இல்ல. நீங்களே எங்களோட வந்து பாத்தீங்கன்னா 2 வீடியோ எண்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபில வீடியோ எடுப்போம். ஓகேங்களா? அதுல இருந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆமா, இப்ப கேமராமேன் கொஞ்ச நேரத்துல கலந்துக்குவான், அவனுக்கு வேற போன் வேற ரொம்ப போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்ன நெக்ஸ்ட் வீடியோ? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா இல்ல முடிக்கலாமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா? இன்னும் நம்ம இன்னும் பார்ட்ஸ் வாங்கல. ஓகே, பார்ட்ஸ் வாங்கலாட்டி நாங்க வந்து கண்டினியூ பண்றோம். சோ फ्रेंड्स, நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம கேமராமேனை ஃப்ரீ பண்ண போறோம். அவனை அனுப்பிடலாமா? அவன் வேற அவன் கல்யாணத்துக்கு போகணுங்கிறான். யார் கல்யாணத்துக்கு? அவனோட ஃப்ரெண்டு யாரும் அவன் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா நான் இவனுக்கு கல்யாணமா ஆகிட்டு அவங்க இவ்வளவு நாள் சிரிக்கல, அவனுக்கு கல்யாணத்துக்கு உடனே சிரிப்பு பாருடா, பல்லு பாருடே நல்லா தெரியுதுடா. சிரிப்பு அப்படியே புன்னகை இறச்சிட்டா அடப்பாவி, புன்னகை இறச்சி சேவா மாதிரி சிரிக்கிறான். டேய் மச்சான், புன்னகை அரிசிடா. இப்ப நான் என்ன புழுங்கல் அரிசி நான் சொன்னேன்? அவன் உன்னோட பல்ல காட்டுறாடே மூடிக்கும், உஷார் ஆகிக்கும். ரொம்ப மொக்க போட்டோமோ? எப்படி எடிட்ல பாதி கட் பண்ணிட மாட்டியா? இல்ல என்னைய க்ளோஸ் பண்ணிட்டா. அட க்ளோஸ் அப் எடுக்கலாம்டான்னு சொல்ல வந்தேன். சரி गाइस, நெக்ஸ்ட் நம்ம பார்ட் வாங்கிட்டு வந்தாட்டி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பார்ட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப போர் ஆயிடுச்சா? சோ சாரி அப்படின்னு சொல்ல மாட்டோம். கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டு இருங்க. நாங்க இப்படித்தான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருப்போம். இன்னொரு விஷயம் என்ன சேர்த்தாத, நீ பைத்தியம் ஒத்துக்கோ, நான் பைத்தியம் இல்லாம. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். லூசுனா இப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இன்னைக்கு வீட்டு போகல, அண்ணி காட்டுவாங்க. எனக்கு ஒரு டவுட் வச்சு. என்னது? இவ்வளவு நேரம் பேசினா நம்ம மைக் எதுவும் சொதப்பி இருக்காது. அதுக்காக தான் கையில பிடிச்சிட்டு இருக்கேன். நம்ம நல்லா பண்ணா மைக்கு சொதப்புது, மைக்கு சொதப்பாத அன்னைக்கு நம்ம சொதப்புறோம். நீ சொதப்புற. ஆமா, பெரிய கமல்ஹாசன் மனசுல நினைப்பு இருக்கு, ஒரே டைம்ல கிழிச்சிருவாரு அப்படியே. சரி, கேமராமேன் கட் பண்ணிக்கோப்பா. இவன் பாவண்டா, கண்டினியூஸா ஷூட் பண்ணிட்டு இருக்கான். வீடியோ முடியல தம்பி. நான் அவருக்கு சொன்னேன்டா, இப்படி சொல்லல, இப்படி சொன்னேன். சரி கட் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஆர்டர் பண்ண ஸ்பேர் பார்ட்ஸ் நாங்க ரிசீவ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி எங்க கேமராமேன் வந்து எங்களை பாதியில விட்டுட்டு போயிட்டான், ஏமாத்திட்டான். விட்டுட்டு போகல, ஓடி போயிட்டான். ஆமா, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்போ ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடுறோம். ஆமா, கச்சோடி சாப்பிட வந்திருக்கோம். டெல்லியில வந்து இந்த கச்சோடி, டெல்லின்னு மட்டும் இல்ல, நார்த் இந்தியால இந்த கச்சோடி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஊரை திரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அலைஞ்சதுக்கு வந்து பார்த்தா கச்சோடி தான் கடைசியில. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். என்னன்னா, ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நினைச்ச அளவுக்கு எங்களால இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க சரியான மழை. என்ன மச்சி? ரொம்ப மழை, எதிர்பார்க்காத அளவுக்கு மழை. ஆமா, நாங்க வந்ததே ஈவினிங் தான். இப்போ கொஞ்ச நேரத்துல இனி இருட்டுரும். என்ன மச்சி? நான் வேற வந்து பாத்தீங்கன்னா குளிர் தெரியாம வெறும் ஷர்ட் மட்டும் போட்டு வந்துட்டேன். செம குளிர் வர ஆரம்பிக்குது இல்ல, ஆல்ரெடி குளிர் தான். உனக்கு கொழுப்பு, நீ ஸ்வெட்டர் போட்டு வரலன்னா அது என்னோட தப்பு இல்ல. உனக்கு கொஞ்சமான மனசாட்சி இருக்குது. நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு ஏதோ சொல்லுவான்னு பார்த்தா மலமலால நீ சொல்ல விட்டாதானே. சொல்லு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க என்ன டிசைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த கரோல் பாக் மார்க்கெட்ல ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஸ்டே டியூன். இவன் வேற எனக்கு பசி எடுத்துருச்சு.
ஸோ நாங்கள் இதோட இந்த வீடியோவை இப்போதைக்கு முடிச்சுக்கிறோம். ஸோ என்ன மச்சி, பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். நான் அமுகு டுமுகள் அமால் டுமால்